சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு தாமதமாய் வருவது ரொம்ப நல்லது. தப்புதான். சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு தாமதமாய் வருவது நல்லது. ஏன்னு தெரியுமா? அது தாமதமாகும்போது நாம ஜெபிப்போம், அது தாமதமாகும்போது நம்ம காத்திருப்போம். இப்போ அந்த ஆசீர்வாதம் எதெல்லாம் இணைஞ்சு வருது? நம்முடைய காத்திருப்பு, நம்ம காத்திருந்து ஜெபித்த ஜெபம் தெய்வத்தினுடைய திட்டம். அதனாலே ரொம்ப நாள் பிள்ளை இல்லாம இருந்து தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்து போராடி ஜெபித்த எல்லா சகோதரிகளும் பெற்றது வெறும் பிள்ளைகளை அல்ல, வரலாறுகளை. வரட்டும். வாக்குத்தத்தம் தாமதப்படும் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆசீர்வாதம் தடுபடும் ஸ்தோத்திரம் சொல்லணும். நீ நினைச்ச நேரத்தில் உன் கையில வராம இருக்கும்போ ரெண்டு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். ஏன்னா அது தேவன் நினைச்ச நேரத்தில் என் கையில தர போறாரு. தாமதமா வர வாக்குத்தத்தங்கள் நல்லது. அவமானப்பட்ட பின்பார் ஆசீர்வாதம் நல்லது. நீ காத்திருந்து பெறுவது நல்லது. நீ முழங்கால நின்று வாங்குவது நல்லது.